சிறப்பாக இருக்கும். எத்தனை சிறப்பு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் எத்தனையோ பரத விழா நிகழ்ச்சிகளுக்கு, நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். எல்லாத்துலயுமே இதுதான் நம்பர் 1. இன்டர்நேஷனல் குவாலிட்டின்னு வாங்க, சர்வதேச தரம். ஒரு பரதம் எந்த தரத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சர்வதேச தரத்திலே இருக்க வேண்டும். அந்த சர்வதேச தரத்தை இங்கே நான் பார்த்தேன். இந்த பள்ளிக்கும், இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிற மிஸ்ஸஸ் சசிரேகா திருமுருகன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வகையிலே உங்களுடைய பலத்த பாராட்டுதலை தெரிவிக்க நான் கடமைப்பட்டேன். நட்டுவாங்கம் நாட்டிய கலைமணி என்று பல பட்டங்களை அவர் வாங்கி இருந்தாலும் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அதை அழகாக வர்ணித்தார். ஆகவே நானும் அதை மேற்கொண்டு சொல்ல விரும்பவில்லை, அதை நான் ஆமோதிக்கிறேன். அதே போல இந்த பக்கவாத்திய குழுவினர்களையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் ஒரு விமர்சன பார்வை மக்கள் தொலைக்காட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதில் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த பரத கலைக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கலைகள் வளர்க்கப்பட வேண்டும், கலை செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அதிக நம்பிக்கையுடையவர்கள். அதற்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஒரு தொலைக்காட்சி லாப நோக்கில்லாமல் நடக்கிறது என்று சொன்னால் அது மக்கள் தொலைக்காட்சி. இம்மாதிரியான கலைகளைத்தான் நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். அது சர்வதேச அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஆரம்பத்திலே கூத்து என்று சொன்னார்கள். இது ஒரு இறைக்கலை, அப்படிதானே? இறைக்கலை. இது ஒரு ஆண்டவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு கலை. அன்னைக்கெல்லாம் மக்கள் துக்கம் துயரத்தில் இருக்கிற பொழுது மக்களை மகிழ்ச்சி செய்ய ஒரு கலை வேண்டும் என்று இந்திரன் போய் பிரம்மன் கிட்ட கேட்டான். அப்படி இந்திரன் பிரம்மன் கிட்ட கேட்கும் பொழுதுதான் 4 வேதகாமங்கள் இருந்தது. இது 5வது வேதமாக, வேத சாஸ்திரமாக இந்த பரதநாட்டியத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இது பிரம்மன் அருளிய கலை. உண்மையிலே சொல்றேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் உச்சி முகிர்ந்து கொண்டாடலாம். இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்ட, இந்த பூஜை விழாவிலே, அதாவது இந்த சலங்கை பூஜை, இந்த சலங்கை பூஜைக்கு ஏற்ற வகையிலே ஒருத்தர் கூட சோலை போகவில்லை. எல்லோருமே சிறப்பாக, அருமையாக, ரொம்ப திறமையாக செய்தார்கள். இதுல என்ன ஒரு சிறப்புனா, மனமும் சிந்தனையும் உடலும் ஒருமித்து இருக்கும். இந்த பிள்ளைகள்லாம் எங்கேயோ இருப்பாங்க, மிக சிறப்பாக இருப்பார்கள், உயர்வாக இருப்பார்கள். நல்ல நலத்தோடு மட்டுமல்ல, மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். ஏன்னா இந்த கலை பாரத தேசத்தினுடைய கலை, அதனால்தான் பரத கலை என்று சொல்லுகிறார். பாரத தேசத்தினுடைய கலை தென்னிந்தியாவிலே இது உருவானது. தமிழகத்தினுடைய கலை, அதுவும் மறுபடியும் நான் பாராட்டுறேன். நம்முடைய சசிரேகா திருமுருகன் அவர்களை பாராட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் பாட்டுகள், எல்லாமே அற்புதமான தமிழ் பாட்டுகள். அந்த முருகன் பக்தி பாடல்கள்லாம் பார்க்கும் பொழுது, தேவார பாடல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அப்படியே நெஞ்சு உருகிறது. அதுவும் அவர்கள் பாடிய விதம் லைவா, நேரலையா நம்ம பார்க்கிற பொழுது அதை ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இவங்க எவ்வளோ நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவர்களை இன்றைக்கு இந்த சலங்கை பூஜை செய்ய வைத்திருக்கிறார்கள். அதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு சொல்லலாம். ஆனா உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு நல்ல இடத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் நல்லாவே பயிற்சி வைத்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன், இவர்கள் ஒரு காலத்துல அமெரிக்காவில் போய் பண்ணலாம், ஐரோப்பிய நாடுகள்ல பண்ணலாம். உலகெங்கும் பரவி கிடக்கிற நாட்டிய பள்ளிகளே இந்த பிள்ளைகள் தான் இடம் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தான் இன்னைக்கு சசிரேகா திருமுருகன் போல அங்கே இருப்பார்கள். நான் வாழ்த்துறேன், உண்மையா நடக்கும் பாருங்க, வாழ்த்துறேன். அது நிச்சயமா உண்மையா நடக்கும். நாங்க கூட தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரம்மெல்லாம் காலையில போடுவோம். செக்மெண்ட் போடும்பொழுது கூட அந்த செக்மெண்ட்ல நாங்க ஒரு கவனிப்போம். என்ன கவனிப்போம்னா, அந்த பழமை மாறக்கூடாது. அந்த கோட் ஆஃப் கான்டக்ட், ஒழுங்கு, நன்னடத்தை விதி அப்படியே இருக்கணும்னு நாங்க எதிர்பார்ப்போம். அந்த நன்னடத்தை விதி, ஒழுங்கு, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் மாதிரி இந்த பரத கலைக்கூடிய அத்தனை லட்சணங்களோடும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி, இந்த தாளாளர், அந்த இசைக்குழுவினர், இவர்களை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். உங்க பலத்த கனவொலியில நிறைய நீங்க ஒரு நிமிஷம் நீங்க கனவொலியாவே கொடுக்கலாம். பலத்த கனவொலி கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் இதுவரை எங்கேயுமே பார்க்கல.
நான் திரையுலகத்தில் இருக்கிற பல படங்களை தயாரித்திருக்கிறேன், பல படங்களில் நடித்திருக்கிறேன், தொலைக்காட்சிகளை உருவாக்கி இருக்கிறேன், அரசியல் இருந்திருக்கிறேன், சட்டமன்றம் நகரமன்ற உறுப்பினர்லாம் இருந்திருக்கிறேன். ஆனாலும் கூட ஒன்று சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு இந்த திரைப்படத்துல கூட இதெல்லாம் காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல, இந்த ஒப்பனை யாருன்னு தெரியல, மேக்கப் அவ்வளவு நேர்த்தியா இருந்தது. பூபதி ரொம்ப நேர்த்தியா இருந்தது, ரொம்ப நேர்த்தியா இருந்தது. ஒப்பனைகள்ல குறைய அந்த உடைகள் இருக்கு பாருங்க, அந்த உடைகள் அவ்வளவு இருக்கும். அவங்க இருந்தாங்கன்னா வாங்க, பூபதி இருந்தாங்கன்னா வாங்க, அவங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ஏப்ரல் மேல பசுமையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் மேல பசுமையே இல்லை, காஞ்சி போச்சுன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது மே மாசம், இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா பசுமையோ பசுமை, அழகோ அழகு, பேரழகு. அங்க ஆனந்த தாண்டவம் ஆடினாங்க பாருங்க. இவர் என்ன நடராஜன் என்ன ஆனந்த தாண்டவம் ஆடினாரு, நம்ம இறைவன் ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் ஆடினாரு. ஆனா நம்ம பிள்ளைகள் ஆடுற பூபதி அவர்கள் இந்த காஸ்டியூம் டிசைன், இந்த மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், மிக சிறப்பா பண்ணீங்க, அற்புதமா பண்ணீங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஏன்னா பூபதி அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களே சொல்ற பசங்களுக்கு கணக்கே தெரியும். சும்மா உட்கார்ந்து இருந்த நமக்கு வேத்து போச்சு, சும்மா உட்கார்ந்து இருந்த நமக்கு வேத்து போச்சு. ஆனா இந்த பிள்ளைகளை இந்த மேடம் சசிராக மேடம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பாடல் பாட வைக்கிற, எத்தனை பாடல்கள் ஆட வச்சு, 5-6 பாடல்கள் ஆட வச்சு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல பண்ண வெளிநாடுகள் நடக்கும்போது இந்த ஒரு பாடல் ஆடி முடிக்கிறதுக்குள்ள இந்த நடிகர்கள்லாம் எப்படி சோர்ந்து போயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்குது. இதை கோஆர்டினேஷன் பண்ண உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, தாள வாத்தியத்துக்கு இருக்கிற எனர்ஜி, அவங்க பாடிய விதம், இவங்க அந்த பாடிய விதத்தை அப்படியே எடுத்து சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த வார்த்தைகளே இல்லை, சொன்ன வார்த்தைகளே இல்லை. ஏதோ எனக்கு 2 பேரும் கூப்பிட்டாங்க, இந்த சிறப்பு அழைப்பாளராக நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தலை காட்டிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க இருக்கையிலே உட்கார்ந்ததுக்கு பிறகு இமை கொட்டாமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாமே நேர்த்தியாக இருந்தது, அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ரோல் மாடல். நீங்க போய் சொல்லணும், ஏதோ நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க சேர்த்தீங்க, சலங்கை பூஜை முடிஞ்சதுன்னு உடனே வாங்க நீங்க அடுத்தது போய் படிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டத்தை நீங்க தேர்ந்தெடுங்க. இதை அப்படியே நீங்க தொடர்ச்சியாக்குங்கள். ஏன்னா அப்பதான் அந்த நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மனமும் சிந்தனையும் உடலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக இயங்கும். இந்த குழந்தைங்கள்லாம் 100 ஆண்டு காலத்துக்கு மேல சிறப்பா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அற்புதமா இருக்கும். உங்க குடும்பத்தை மகிழ்விக்கும். எப்படி இந்த நாட்டை மகிழ்விப்பதற்காக இந்த கலையை உருவாக்கினார்களோ, நீங்க சலங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நடனம்லாம் நீங்க பாருங்க, உங்க குடும்பமே குதூகூலமா இருக்கும். அந்த குதூகூலத்தை இந்த குழந்தைகள் உருவாக்குவார்கள். மிக சிறப்பான இந்த மேடை, அதுவும் பாரதிய வித்யா பவன், பரத கலை, அது எல்லாமே பாரதம் சார்ந்த இந்த நிகழ்வு எல்லாமே அற்புதமாக ஒரு சேர எந்தவித குறையும் இல்லாம 100க்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வைத்த அந்த சிறப்பு உங்களுக்கு உண்மையிலே நான் பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன். இந்த கலைஞர்களையும் பாராட்டி மகிழ்கிறேன். அதே போல தம்பி தொகுப்பாளர் எல்லா பேரையும் படிச்சாரு, ரொம்ப அற்புதமா படிச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த குழந்தைங்களை வணக்கம் சொல்லிட்டு போச்சுங்க. அந்த வகையில் நானும் ஒரு முறை சொல்லி பார்த்துக்கிறேன். ஏன்னா நவரத்னங்கள் 9ன்னுவாங்க, ஆனா இங்க இப்போ 11 நவரத்னங்களா இருக்கு. அது 2 பேர் என்ன வைக்கிறதா நமக்கு தெரியல. 11 நவரத்னங்களா இப்போ உருவாகி போச்சு. அந்த வகையில அதாவது ஷியாமலா ஆண்டனி மைக்கேல் ராஜன் அவர்களுடைய குமாரத்தி AS அஜில் ரெமீனா பாராட்டலாம் நீங்க. ஏன்னா உங்க குழந்தை பேர் வரும்போது நீங்க பலத்த கரவழி இருக்கலாம், சிறப்பா இருந்தாங்க. அதே போல வித்யா மற்றும் கார்த்திகேயனுடைய குழந்தை குமாரி திஷிதா அவருடைய நடனமும் அற்புதமாக இருந்தது. அதே போல தேவி சுதாகர் அவர்களுடைய குழந்தை குமாரி கௌஷிகா அவருடைய அற்புதமான நடனத்தை நாம் கண்டு ரசிப்போம். உமா லாவண்யா மற்றும் சபரிஷுடைய குழந்தை அஸ்வினியினுடைய நடனம் நம்ம எல்லாம் வியக்க வைத்தது. அதே போல வைஷ்ணவி மற்றும் பிரகாஷனுடைய குழந்தை குமாரி பி அஸ்வினி அவர்களுடைய நிகழ்வு ஆச்சரியத்தின் உச்சிக்கு நம்மை கொண்டு சென்றது. இன்னும் சொல்ல போனா காயத்ரி மற்றும் நாகராஜனுடைய குமாரி லக்ஷனா அவர்களுடைய நாட்டிய நிகழ்வும் எனக்கு பேசும்படியாக இருந்தது. அதே போல இந்த நிகழ்விலே நித்யா லோகநாதன் இவர்களுடைய குமாரி
NN மோகிஷா மற்றும் அவருடைய சிறப்பான நடத்தை நீங்க பாப்பீங்க. சாந்தி செல்வராஜ் அவருடைய குமாரத்தி மிதுலா ஸ்ரீ அவருடைய நிகழ்வும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதே போல சுகுணா சரவணன் அவர்களுடைய குமாரி சான்விகா ஏன்னா நல்ல தமிழ் பேர் மட்டும் தெரியுது, எல்லாம் சமஸ்கிருத பேர் தான். ஆனா ஆச்சரியம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் ஏதாவது ஒரு தமிழ் பேராவது இருக்கும் தேடி பார்க்கிறேன். பவானி மற்றும் மாரியப்பன் இவருடைய குமாரி சுவாதியினுடைய அந்த சிறப்பான நடனத்துக்கும் நான் பாராட்டுகளை தெரிவிப்போம். அதே போல மீனா மற்றும் இன்பசேகரனுடைய மகள் குமாரி எம்ஐ சமிதா அவர்களுடைய இந்த சிறப்பான நடனம் ஆகிய இந்த 11 பேரும் பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருப்பார்கள். எதிர்காலத்திலே ஒளி வீசுவார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்திலே இந்த இசை நிகழ்ச்சியிலே ஆர்கெஸ்ட்ராவாக இருந்த நாட்டிய கலாய்மணி சசிரேகா திருமுருகன் அவர்களையும் நான் பாராட்டுகிறோம். ஒட்டுமொத்தமாக உங்கள் பாராட்டுகளை தெரிவிங்க. சிறப்பா பண்ணுங்க. அதே போல இசை கலைமணி சுகன்யா லோககிருஷ்ணா ரொம்ப அற்புதம் பண்ணுங்க. ரொம்ப மேஜிக் ஒன்று நடந்தது. உங்க வாயிலிருந்து சிறப்பான மேஜிக் வந்து எல்லாம் கட்டி போட்டு வந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இசைமணி கலியபுரம் வெங்கட்ராமன் அவர் தாளத்தை காமிச்சாரு. இது தாளத்தை கடைசியில பிடிச்சிட்டாரு முருகன் சொல்லி என்ன சொல்லி முடிச்சாரு. சிறப்பா இருந்தது. எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து அதே மாதிரி சங்கீதனா துர்கா கணேஷ் அவருடைய வயலின் அதுவும் பேசிச்சுங்கம்மா. நீங்க பேசுவே ஆனா அது பேசிச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரையும் பாராட்டுகிறேன், சிறப்பாக பாராட்டுகிறேன். இந்த விழா சிறப்பான விழா. இது கலந்து கொண்ட அனைவரும் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். வந்திருந்து வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.